நண்பர்களே, சக்தி ஆனந்த் ஒரு வீடியோ பேசின மாரி சோஷியல் மீடியால வெளியாகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் எடுத்த வீடியோ. இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜர் மைவி3 அட் சக்தி ஆனந்த் கூடயும், விஜயராகவன் கூட இருந்த அந்த மேனேஜர் தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதில என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனா, இன்னைக்கு இந்த குற்றப்பத்திரிக்கை குடுத்துருக்காங்க. ஆமா. இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்களா? என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக என்னன்னா 2024 கேஸ் போட்டாங்க. 2 வருஷமா கேஸ் நடத்தி இன்னைக்கு தான் குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கேஸ் வேகமாக நடக்குது. எவ்ரி 4 days ஒன்ஸ் வாயிலா போட்டிருக்காங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி அடுத்த வாயிலா போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் கொடுத்தாங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிண்டடாக மட்டுமே 16,000 பக்கமும், அதே போல் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு தான் அடுத்த எடுத்துருக்காங்க. எங்கள் நிர்வாகிகள்லாம் கூடி இதெல்லாம் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுடைய கம்பெனியுடைய ஃபவுண்டரான டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர் தான் கம்பெனியுடைய பொருளாதாரத்தை, கம்பெனியுடைய வரசலை எல்லாம் முழுசாக பார்த்துருக்காரு. எல்லா முக்கிய முடியும் அவர் எடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பரவாயில்ல என்ன பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம வக்கீல் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது நடிக்கிறோம். இந்த குற்றப்பத்திரிக்கை இது பேப்பராக எவ்வளோ வந்திருக்குன்னா, இந்த பேப்பரை 16,000 பக்கம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று பார்த்துட்டு தான் அடுத்தது முடிவு பண்ணுறோம். பென்ட்ரைவில் என்னென்ன இருக்குங்க தெரியல சார். ஆக்சுவலாக பேங்க் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 89,000 பேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட வரவேற்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்தா தான் என்னென்னு தெரியும். நண்பர்களே, இந்த சக்தி ஆனந்த் தேய்ப்பையனும், விஜயராகவன் தேய்ப்பையன் இந்த 2 தேய் பசங்களால் கிட்டத்தட்ட 89,000 பக்கங்கள் டிஜிட்டல் முறையில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16,000 பக்கங்கள் கொண்ட இன்னொரு குற்றப்பத்திரிக்கையும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் குற்றப்பத்திரிக்கை இது 2மே தாக்கல் செஞ்சு நீதிபதி ஐயா முன்னாடி இதை சப்மிட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே இந்த கேஸை சூடு பிடிக்க போகுது நண்பர்களே. இதில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்க, எத்தனை பேர் இதை அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்க, பினாமி சொத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு எல்லா விஷயங்களும் வெளியே வரப்போகுது. சீக்கிரத்திலே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர் எல்லா வீடியோக்களையும், ஆடியோக்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு வராரு. அடுத்த பதிவு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இவன் பேசின எல்லா ஆடியோ, வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறதா அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கூட தவறாக விஜயராகவன் பேசின ஒரு ஃபோன் கால் ஆடியோவை அவர் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது, ஆடியோக்கள் வரப்போகுது. விஜயராகவனை பிடிச்சி செருப்பாலே அடிக்க போகிறாங்க. ஏன்னா மகளிர் ஸ்டேஷனில் இனிமேட்டு அவன் கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க.